ஹாய் கைஸ், வெல்கம் டு வைப்ரண்ட் வைப்ஸ். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியல் என்ன நினச்சின்னு பார்க்கலாமா? எடுத்தோடனே மனோஜ் தான் காமிப்பாங்க. மனோஜ் வந்து அவனை சுற்றி எல்லாருமே அவனை பார்த்து வந்து டீஸ் பண்ணுற மாதிரி சிரிக்கிற மாதிரி இருக்கிறத பார்த்து அவன் வந்து டென்ஷனாகி கத்துவான். மனோஜோட அவங்க அம்மா வந்து என்னடா என்ன ஆச்சுன்னு கேட்டோன்னே, அம்மா எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்கம்மா, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குமா, எனக்கு மட்டும் ஏம்மா இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுவ ஆரம்பிச்சிடாங்க. உடனே விஜயை வந்து நீ எதுவும் கவலைப்படாதடா, அவள் போகிறா, நான் இருக்க, அம்மா இருக்க, உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்துவா. இங்கே வந்து மீனா வந்து நடந்து வந்துட்டே இருப்பா. இதை ரவியும் ஸ்ருதியும் பார்த்து ஏன் மீனா இந்த சைடு ஒரு மாதிரி நடந்து போகிறாங்க. வரும்போது கரெக்டாக செல்வத்தோட கார் வந்து அவங்களை இடிக்கிற மாதிரி போயிட்டு ஸ்டாப் ஆகிடும். மீனா அதிர்ச்சியிலே மயக்கப்பட்டு வந்துட்டு என் புருஷனுக்கு நான் உண்மையெல்லாம் மறைச்சிட்டேன், நான் அப்படி மறைச்சிருக்க கூடாது சொல்லிட்டு சோகமாக படுத்துருவா. மயக்கப்பட்டு விழுந்தோடனே ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போயிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க. முத்து வந்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு பதறி அடிச்சு மூடி வந்து என்னாச்சுன்னு கேட்டோடனே அவங்க வந்து சரியா சாப்பிடாம வந்திருக்காங்க, அதனால லோ பிபி இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் ஒழுங்கா சாப்பிட வேண்டியதானே, சாப்பிட்டா என்னாச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே மீனோட அம்மா சொல்லுவாங்க, மாப்பிள்ள அவள் யார் பேசலனாலும் கவலைப்பட மாட்டா, ஆனால் உங்க கூட ஏதாவது பிரச்சனைனா அவள் வந்து தாங்கவே மாட்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தப்பு பண்ணது அவ தானேன்னு சொல்லிட்டு முத்துவும் வந்து கோவமா பேசுவான். சாப்பிட சொன்னதுக்கு அவள் சாப்பிடவே மாட்டேன்னா சரி கெஞ்சாதீங்க அவகிட்ட சொல்லிட்டு முத்து வந்து போயிட்டு நின்றுவோம் ஓரமா. இங்கே வந்து ரோஹிணி வந்து இந்த பூக்கட்டுறால சிந்தாமணி வீட்டில் வந்து தங்கியிருப்பா. தூங்கி எழுந்து வந்தோடனே ஆண்டி நான் தூக்கமே வராதுன்னு நினச்சேன், ஆனால் நல்லா தூங்கிட்டேன் ஆண்டி, நல்லா தூங்கி எழுந்தேன்னு சொன்னோடனே சரி சரி ரோகிணி, அதெல்லாம் மனசுக்கு தான் வருத்தம், மற்றபடி உடம்பு வந்து எல்லாமே தூக்கம் பசி எல்லாமே அதுக்கு இருக்கும், நீ சாப்பாடு ரெடி ஆனோன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டு சொன்னோடனே அப்போ மட்டும் சொல்லுவா, நான் முத்துவையும் மீனாவையும் பழி வாங்கணும், என் வாழ்க்கைக்கு எடுத்ததே அவங்க 2 பேர் தான்ன்ற மாதிரி அவங்க 2 பேரையும் இது பண்ணுவா. உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நான் பண்ணுறேன், நான் நீ கவலைப்படாத சொல்லி சிந்தாமணி அனுப்பிடுவோம். நீ சிந்தாமணி கூட இருக்க கேட்பா, நீங்கள் ஏன் இவனுக்கு தேவையில்லாமல் உதவி பண்ணுறீங்க, நீ அந்த வீட்டையும் எழுதி வாங்கணும், மீனாவையும் பழி வாங்கணும், அதுக்கு இவ தான் எனக்கு துருப்புச்சீட்டுன்னு சொல்லிட்டு இவளை பத்திரமா பார்த்துன்னு சொல்லுவா. அதே மாதிரி இவளை வந்து இந்த வீட்டில் நீ இருந்தேனாக்கா மாஸ்டருக்கு என் மேலே கோவம் வரும், நீ வேற வீட்டுக்கு போய் இரு, நான் உனக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, எல்லா உதவியும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிடுவா. இங்கே வந்து முத்துவும் வந்து கோவமாகவே இருப்பா. அதனால வந்து முத்தோட அம்மா சொல்லுவாங்க, பேசாமல் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்ல, அவர் தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி அவர் வர சொல்லுவாங்க. அவர் வந்து இந்த மாதிரி சாப்பிடாம இருந்தாலாம் சரி வராதுமா, எனக்கு உன் மேலே கோவம் இல்லை வருத்தம் தான் சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு போவார். அப்போ கூட அவன் சாப்பிடவே மாட்டா. எல்லாரும் ரொம்ப கம்பல் பண்ணுவாங்க. முத்துவே திட்டுவான் ஒரு கருத்தில், எதுக்கு எல்லாரும் வந்து இது பண்ணுறீங்க, அவர் ரொம்ப பிகு பண்ணுறான்னு சொல்லிட்டு விட்டு சொல்லுவான். உடனே அண்ணாமலை வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போவார். உடனே வந்து முத்து சொல்லுவான், நானும் தான் நேற்றுலேருந்து சாப்பிடவே இல்லைன்னு சொன்னேன், நீங்கள் ஏன் சாப்பிடல, எனக்கு தான் சாப்பிடல, உனக்கு உன் உடம்பு காமிச்சிருது, என் உடம்பு தாங்குது, அவ்வளோதான் வித்தியாசம், சரி நீ சாப்பிட்டா நானும் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சமாதானம் ஆகிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. மறுபடியும் நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.